அம்மா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் 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 ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க பாருங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்காரு பார்த்தீங்களா இந்த சிரிப்பு முகம் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு அதுக்கு பாருங்க இங்கே கூட பாருங்க அதே சிரிச்ச முகம் தான் ஜெராக்ஸ் எடுத்து தான் வச்சிருக்கீங்க எப்பவுமே உங்களோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை உங்களை நம்பி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு எப்பவுமே அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயா வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் ஐயா செம்ம செம்ம ஐயாக்கே ஒரு வணக்கத்தை போட்டுருவான் வெந்து தனிந்தது காடு வசந்தன் கோக்கு வணக்கத்தை போடு 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 இல்லை இந்த வசனம் அது அவருக்கு ஆப்டான வசனம் தான் ஏன்னா நான் சில பேட்டியில் பார்த்தேன் ஏதோ ஒரு சாதாரண கடை அந்த கடையில் வந்து ஒரு தக்காளி பூட்டியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சு அது இன்ஸ்டால்மெண்ட்ல மாதிரி ஏதோ சேர டேபிளோ ஏதோ ஒன்று இது பண்ணி கேட்கனாலே எங்கேயோ சொல்லியிருந்தாரு நம்ம டி நகர்ல தான் முத கடை அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் தான் அதுல ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டு இருக்கு அதான் அந்த இது கரெக்டாக தான் இருக்கு உங்களோடு நான் உங்களுக்காக அப்படி அப்படியே கடைசி வரைக்கும் அதை அப்படியே காப்பாத்திட்டாங்க அப்படியே ஃபுல்லாவே அப்படியே இருந்தது மற்றபடி எப்படி போகுதுல்ல பரவாயில்ல இப்போ மைடியர் லீசா படம் அது நானும் என் ஃபேமிலியை கூட்டிட்டு போயிருக்கப்போ உங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க அப்போ உங்க சன்னெல்லாம் என் கூட போட்டோ எடுத்தேன் அங்கிள் அங்கிள் போட்டோ எடுக்கலாம் அங்கிள் யாருவா அப்படின்னப்போ அப்போ உங்க ஸ்டாஃப் கூட ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்களோட மிஸ்ஸஸ் அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க அப்பா அம்மா அவங்களாம் இருந்துச்சு படம் பார்க்கவே இல்லை ஏன்னா எனக்கு கரெக்டாக படம் ரிலீஸ் அப்போ நம்ம டெல்லியில இருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் போயிட்டு இருந்தது அதனால நம்மளால அது பார்க்க முடியல திருப்பி நானும் அப்படியே பிஸியாக போயிடுச்சு நான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ சந்திரமுகிக்கு மைசூரில் இருந்தேன் சந்திரமுகி படத்துக்கு அப்போ மைசூர்லேருந்து நான் வீடியோவில் பேசி அமிச்சேன் அது நல்லா வைரல் ஆச்சு அப்போ இது மாதிரி நான் வர முடியலன்னு தேட்டரில் யாரும் வராமல் போயிடாதீங்க இங்கேருந்து எங்களோட ஆசீர்வாதம் இருக்கான் எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ பேசியிருந்தேன் படம் போயிட்டு இருக்கு இருக்கு சந்தானம் படம் இருக்கு ஒரு 4-5 படம் இருக்கு ஆமாம் ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி